அடி பிரிச்சு மேய். இந்த நேரத்தில் இந்த வெக்கை சம்பந்தமான உடல் உபாதைகள்லாம் நிறைய வரும். இதிலிருந்து தற்காத்துக்கிறதுக்காக பெரியவங்களுக்கு குழந்தைகளுக்கு என்னென்ன கொடுக்கலாம் எல்லாரும் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் அடைச்சிடுறாங்க. தேவைப்படுற நேரம் சடக்குன்னு திறக்காக எடுக்காக. இது நல்லதா இல்லை அப்படியே வெளியில் வச்சு எடுத்து கொடுக்கறது நல்லதா, அப்பப்போ வாங்கி கொடுக்கறது நல்லதா, என்ன நல்லது சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டோம். தாய்மார்கள் மலமலன்னு பதிலா சொல்றாங்கல்ல. கம்பஞ்சோறு, சோளச்சோறு, குதிரைவேலி அரிசி, கேழ்வரகு கூழுங்கும்போது நம்ம அரிசி கொஞ்சம் புறண அரிசி வேக வச்சு அந்த கஞ்சியிலே கேழ்வரகு கூழை நல்லா மாவு கரைச்சி அதில் ஊற்றி நைட்டே காய வச்சுட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு போட்டு தயிர் ஊற்றி சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நம்ம பெரியவங்களும் சாப்பிட்லாம். இந்த காலத்தில் யார் சாப்பிட்றாங்க? குழந்தைங்களுக்கே கொடுத்தாலுமே இதெல்லாம் வேண்டான்றாங்க. ஐஸ்கிரீமு அது இது எது சாப்பிட்றோம், அதெல்லாம் சாப்பிடாதீங்க, உடம்புக்கு நல்லதில்லை. நம்ம அந்த காலத்து நடைமுறையே அப்படியே கொண்டு வந்தோம்னா உடம்புக்கும் நல்லது, ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். இன்னும் பழைய சோறும் சின்ன வெங்காயம் ஊறுகாய் கூட தொட மாட்டோம். பழைய சோறு சின்ன வெங்காயத்தை நல்லா விரும்பி சாப்பிடுவோம். மோர் விட்டு பழைய சாரமும் வெங்காயம் நார்த்தங்காய் ஊறுகாய் சாப்பிட்டா குளுமை உடம்புக்கு. அது மாதிரி டீ காப்பிங்கிறது அவாய்ட் பண்ணிடணும் மொத்தத்தில். சின்ன வயசுலலாம் மண்பானை தண்ணி, வெந்தயக்கிளி இந்த மாதிரி ஐட்டம் தான் சாப்பிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு இளநீ. வெந்தயக்கிளிலாம் யாருக்குமே தெரியாது. வெந்தயக்கிளிலாம் யாரும் சாப்பிட்றதில்ல, செய்கிறதில்ல. எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த மாதிரி எடுத்து போயிட்டாங்க. அதில் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு அதை கொஞ்சம் சொல்லி செஞ்சு இந்த மாதிரி அதில் வெந்தயக்கிளி கொடுக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸ்கிரீமு, பழம் அது மாதிரி ஏதாவது சாப்பிட்றாங்க. அதெல்லாம் வந்து உடம்புக்கு வந்து இது கேட விளைவிக்குது. 3 நேரமும் கோடையில் குளிப்போம் சரியில்லை. வீட்லயே ஜூஸ் போட்டு தான் நாங்கள் குடிக்கிறோம், வெளியே ஜூஸ் வாங்குறது இல்லை. இளநீ தண்ணி, நீரார் தண்ணி, கம்பு, கேப்பக்கூழ் இதே சாப்பிடணும். இதே உடம்புக்கு நல்லது. ஃப்ரெஷ்ஷான பழங்கள் ஜூஸ் வந்து குடிங்க. கேப்பக்கூழ், கம்பங்கூழ், தர்பூசணி, நொங்கு இந்த மாதிரி குளிர்ச்சியான ஐட்டம் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃப்ரிட்ஜுன்றது எதுக்குன்னா ஒரு பொருளை கெடாமல் வச்சுக்கிறதுக்கான நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர அதையே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணிக்க முடியாது. இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து எல்லாரோட உடம்புக்குமே வந்து எதிர்ப்பு சக்திங்கிறது கம்மியாகவே இருக்குது ரொம்பவே. அதனால் இயற்கையை தான் நம்ம வந்து பழைய மாதிரி இயற்கை பொருள் நம்ம வந்து உபயோகப்படுத்தினோம்னா நம்ம உடம்புக்கும் எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காது.